ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்டோரேஜ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்டோரேஜ்னால் தமிழில் பரிமாற்றம் மற்றும் சேமிப்பு. ஒரு ஒற்றுமையான சமுதாயத்தில் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்டோரேஜ் பரிமாற்றம் மற்றும் சேமிப்பு மக்களை நிம்மதியாகவும் அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரியும் வாழ்கிறதுக்கு உதவுது இந்த எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்டோரேஜ். எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்டோரேஜுங்கிறது நம்ம அதிகப்படியான லாபம் உருவாக்குறதுக்கும் சேமித்து வைக்கிறதுக்கும் கிடையாது, மக்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்டோரேஜ். எக்ஸ்சேஞ்சுங்கிறது நம்ம ஒரு பொருளுக்காக இன்னொரு பொருளை மாற்றிக்கிடுறது. எக்ஸ்சேஞ்சுங்கிறது நீங்கள் கடைக்கு போய் நீங்கள் செஞ்ச ஒரு பொருளையோ இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளையோ கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடலாம். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு மட்டும் பண்ண மாட்டீங்க, கூட எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணுவீங்கல்ல. இப்படி எக்ஸ்ட்ரா பண்ணதில் உங்களுக்கு கிடைச்ச அந்த அரிசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஃபேமிலி உருவாக்குன பஞ்சை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா, அந்த அரிசியை கொடுத்து அந்த பஞ்சை வாங்கினீங்கன்னா அது எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் மக்களுக்கு இடையில நடக்கும், குடும்பங்களுக்கு இடையில நடக்கும். எக்ஸ்சேஞ்ச் டைரெக்டாகவும் நடக்கலாம், இல்லாட்டி கரன்சி காசு மூலமாகவும் நடக்கலாம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச். நம்ம உருவாக்கின ஒரு பொருளையோ இல்லை நம்மளோட சேவையையோ மணிக்காக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச். நம்ம மார்க்கெட்டில் போய் நம்ம காசு கொடுத்து அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள் வாங்கிட்டு வருவோம்ல, காய்கறி வாங்கிட்டு வருவோம்ல, அது எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச். மற்ற நாட்டில் உள்ள பழக்க வழக்கங்கள் என்ன, மற்ற நாட்டோட மதிப்பு என்ன, மக்கள்கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிடுவாங்கங்கிறத ஷேர் பண்ணிக்கிறது கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட்டு சோசியல் எக்ஸ்சேஞ்ச். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஏதாவது எமர்ஜென்சினா அவங்களுக்கு தேவைப்படுற உதவியெல்லாம் பண்ணுவோம்ல, அது சோசியல் எக்ஸ்சேஞ்ச், சமுதாயத்துக்குள்ளே நடக்கிறது. நெக்ஸ்ட்டு நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச். நம்ம டீச்சர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்பாங்கள்ல, அது நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரியல் லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்சேஞ்சஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. நம்ம கண்ட்ரிஸ் உருவாக்கின பொருட்களை மற்ற கண்ட்ரீஸ்க்கு விற்போம்ல, அது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. ரெண்டாவது ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ். மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசானை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்குவோம்ல, அது ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன். நம்ம டீச்சர்ஸ் கூட நம்மளோட ஐடியாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். டீச்சர்ஸ் நம்மளுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்கள, அது எஜுகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின் மூலமாக நம்மளுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவோம்ல, அது சோஷியல் மீடியா எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட்டு பார்ட்டரிங் சிஸ்டம். பழங்காலத்துலலாம் அரிசிக்கு பதிலாக உப்பு அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்கள்ல, பண்டமாற்ற முறை, அது பார்ட்டரிங் சிஸ்டம். நம்ம பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மூலமாக எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் கிடைக்கும். மக்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஒருத்தரை எல்லா பொருளும் பதுக்கி வைக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ்னால் சேமித்து வைக்கிறது. பொருட்களில் டேட்டாஸை சேமித்து வைக்கிறது ஸ்டோரேஜ். அது நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கிடுவோம். நம்மளுக்கு இப்போ உள்ள தேவை பூர்த்தியாகி நிறையா எக்ஸ்ட்ரா பொருட்கள் இருந்துச்சுன்னா அந்த பொருட்களை பரவி யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிறது ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் நம்ம வேஸ்ட் பண்ணுறதை குறைக்கும். ஃப்யூச்சர்லையும் அந்த பொருள் இருக்கிறத உறுதி செய்யும். ஸ்டோரேஜ் விவசாய பொருட்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா இருக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி பழங்காலத்தில் உள்ள பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாம் சேஃபாக வைக்கிறதுக்கு உதவும். நம்மளோட பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா இருக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் உதவும். ஃபார்மர்ஸ் விவசாயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி உள்ள கொஞ்சம் பயிரை எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சு அதை மறுபடியும் அறுவடைக்கு போடுவாங்க. அது ஸ்டோரேஜுக்கான ஒரு எக்ஸாம்பிள். டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ். ஃபஸ்ட்டு வேர் ஹவுஸ். பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி அதில் பொருட்களை சேமித்து வைக்கிறது வேர் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு டேட்டா சென்டர்ஸ்.
நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நல்லா டிஜிட்டலாக சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து உதவும். நெக்ஸ்ட்டு பர்சனல் ஸ்டோரேஜ் யூனிட். நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடத்த வந்து பயன்படுத்துவோம்ல, அது வந்து பர்சனல் ஸ்டோரேஜ் யூனிட். நெக்ஸ்ட்டு மியூசியம் அண்ட் அச்சீவ்ஸ். நம்மளோட பாரம்பரிய பொருட்கள் எல்லாம் மியூசியத்தில் வந்து பதப்படுத்தி வச்சுருப்போம்ல, அது வந்து மியூசியம் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட்டு லைப்ரரி. லைப்ரரியில் நம்மளுக்கு வந்து தேவைப்படுற புக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, அதெல்லாம் ஸ்டோரேஜோட ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் டைப்ஸ். நம்ம ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சா அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆகாது, அந்த பொருள் வந்து வேஸ்ட் ஆகாது, இல்லாட்டி அதை நம்ம தொலைக்க மாட்டோம். அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம். நம்ம ஈஸியாக இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்கிறத கண்டுபிடிச்சி எடுத்துருவோம். நம்மளோட பாரம்பரியத்தை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸ்டோரேஜ் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பொருள் என்னங்கிறத வந்து எழுதி வைக்கணும். அந்த பொருள் வந்து டெம்பரேச்சரால் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு இடத்துல வந்து வைக்கணும். அந்த இடத்த வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி எப்போதுமே அந்த இடத்த வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அந்த பொருள் வந்து சேஃபாக தான் இருக்காங்கிறத வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்களை மற்ற மக்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிடலாம். நமக்கு தேவைப்படுற பொருட்களை ஃப்யூச்சர் யூஸுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சா அந்த பொருள் வந்து தீர்ந்து போகாது, நம்மளுக்கு வந்து இருப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பொருளை மற்றவங்க கிட்டேருந்து வாங்கினாதான் நம்மளோட தேவை வந்து பூர்த்தியாகும். நம்மளாலேயே எல்லா பொருளையும் உருவாக்க முடியாது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து தேவைப்படும், ஒரு சமுதாயத்துக்கு வந்து தேவைப்படும்.